செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே தொழிற்சாலையில் இருந்து ரகசியமாக பொருட்கள் வெளியேற்றப்பட்டதை தொழிலாளர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக மறைமலை நகர் அருகே இயங்கி வந்த விக்ரோ பாலிமர் என்னும் பிளாஸ்டிக் கோணி தயாரிக்கும் நிறுவனம் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பு ஏதுமின்றி மூடப்பட்டது. இதனால் அங்கு பணியில் இருந்த 80க்கும் மேற்பட்ட நிரந்தர பணியாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். தங்களுக்கு முறையான செட்டில்மெண்ட் மற்றும் நிலுவைத் தொகை வழங்க கோரி போராடும் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுத்துள்ளனர். இந்த நிலையில் ஊழியர்களுக்கு தெரியாமல் 2 லாரிகளில் நிறுவனத்தில் இருந்த பொருட்களை எடுத்து செல்ல நிர்வாகம் முயன்றதை ஊழியர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவுகிறது. விக்ரோ பாலிமர்ல 20 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிர்வாகம் நைட்டோட நைட் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கரெக்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு இது வரைக்கும் 11 மாசம் ஆச்சு. எங்களுக்கு வேலையும் இல்லை, எங்களுக்கு சம்பளமும் இல்லை, எங்களுக்கு செட்டில்மெண்ட்டும் இல்லை. அப்போ நிர்வாகம் எங்களுக்கு எதுவும் பதில் சொல்லலை. போயிட்டு தானே இருக்கும். அந்த லேபர் முடிஞ்சப்படி தான் நீங்க வரணும். நான் 2 நாள் முன்னாடி தான் வந்து அப்பப்போ நீங்க இது மாதிரி பண்றீங்க. இருக்கிற மெட்டீரியல் உள்ள இருந்து வெளியே எடுத்துட்டு போறதுக்கு நீங்க ஐடியா பண்றீங்க. கோர்ட்டுக்கும் வர மாட்டேன்றீங்க, வந்து பேச மாட்டீங்க. மக்களே கூப்பிட்டு வேணாலும் ஓய்ச்சாங்கல்ல, அந்த ஓய்ச்ச மக்களை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுறீங்களா? நிர்வாகம் பேசுதா?